வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஆயில் ஊற்றி பிரிஞ்சி இலை, கல்பாசி, லவங்கப்பட்டை இதெல்லாம் போட்டுக்கோங்க. நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தலையும் போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் இடித்து வச்சு அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நறுக்கிய தக்காளி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், தனியா பவுடர், மட்டன் மசாலா இதையும் போட்டுக்கோங்க. இப்போது கால் நல்லா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் எடுத்து அதிலே கொட்டிக்கோங்க. அடுத்தது இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுங்க. தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா இதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு திரும்பியும் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு, இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.